இன்று நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்கிற வேத பகுதி, நாம் அறிக்கை எடுக்கிற வசனமாகிய 2 கொரிந்தியர் 10:3-5. 2 கொரிந்தியர் 10:3-5. 2 கொரிந்தியர் 10:3-5 வரை. ஆமென். நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாயிருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலம் உள்ளவைகளாயிருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாயிருக்கிறோம். ஆமென். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமது கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் இதோ இந்த வார்த்தையை தியானிக்கும்படியான கிருபை எங்களுக்கு தருவீராக. எங்கள் ஆண்டவரும் மீட்பர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. இந்த போராட்டம் ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு போராட்டம். இது எந்த அளவுக்கு வலிமையானது அப்படின்னா, நீங்கள் இந்த ரீசண்ட் நாட்களில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அமெரிக்காவில் அந்த டொனால்ட் ட்ரம்ப்போட கூட மிக நெருக்கமாக இருக்கிறவர் சார்லி கிரீக், இவர் சுட்டு கொல்லப்பட்டார். ஆமென். எதனால் சுட்டு கொல்லப்பட்டார்? வேறு ஒன்றுமே இல்லை. அவர் போகிற இடமெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி பேசுகிறவராக இருந்தார். தேவனுக்கு விரோதமான காரியங்களை கண்டித்து பேசுகிறவராக இருந்தார். இதுதான் காரணமே. அவர் வேறு எதுவுமே செய்யலை. அப்போ அந்த வாலிப பையனுக்கு என்னன்னா, அவன் ஒரு பாவத்தில் இருக்கிறவன். அப்படிப்பட்டதான பாவத்தில் இருக்கிறவங்களை அவர் கண்டித்து பேசுகிற போது அவன் என்ன சொல்கிறான், அவங்க அப்பா கிட்ட எல்லாம் அவன் நண்பன்கிட்டெல்லாம், என்னால் தாங்கவே முடியல, என் மண்டையை வெடிச்சிடுற போல் அது இருக்குது. அதை திரும்ப திரும்ப அவர் பேசுனதை நான் கேட்குற போது என்னால் தாங்க முடியலங்கிறான். வேறு ஒன்றும் அவர் சொல்லல. எல்லாம் ஒரு பப்ளிக் மீட்டிங்கில் தான், போகிற இடத்துல தான் அவர் பேசுகிறார். இவனை குறித்து தனிப்பட்ட முறையில் ஒன்றும் பேசலை. ஆமென். ஆனால் காரியம் என்ன? அப்போ வேதம் என்ன சொல்லுது? இங்கே நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு போராட்டம் ஒன்று நடந்துக்கிட்டே இருக்குது. ஹல்லேலூயா. சிந்தனையில் ஒரு போராட்டம். அவனுடைய சிந்தனையில் அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அவன் சொல்கிறான், நான் இதுக்கு ஒரு தீர்வு இல்லை, இதுக்கு ஒரு நான் தீர்வை கொண்டு வரணும்னா அவரை சுட்டு கொன்னாதான் நடக்கும் என்றபடியா தனிப்பட்ட முறையில் அவன் முயற்சி எடுக்கிறான், அவரை சுட்டு கொள்ளுகிறான். ஆமென். ஒரு சிந்தனையோட போராட்டம் எந்த அளவுக்கு கொண்டு போகுங்கிறத தான் நம்ம பார்க்குறோம். ஆமென். நம்மளுடைய சிந்தனைகளில் இருக்கிற போராட்டம். அப்போ இன்றைக்கி நம்ம போராட வேண்டியது இந்த காரியத்தை எதிர்த்து தான். ஆமென். அப்போ நம்ம இந்த இதில் குறித்து, இந்த வசனத்தை குறித்து, இந்த வார்த்தையை குறித்து பவுல் என்ன காரியத்தை நமக்கு உணர்த்த விரும்புகிறாருங்கிறத குறித்து நம்ம ஆழமாக அறிஞ்சிருக்கணும். ஆமென். ஏதோ வசனத்தை சொல்கிறோம், நம்ம அறிக்கை எடுக்கிறோங்கிற மாதிரி அல்ல. ஆமென். சரியான விதத்தில் நம்ம புரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இந்த சிந்தனையில் ஏற்படுகிற போராட்டத்திலிருந்து நம்ம விடுதலை ஆகவே முடியும். ஆமென். அப்போ முதல் காரியம் அவர் என்ன சொல்கிறார்? நாங்கள் மாமிசத்தில் நடக்கிறவர்களாயிருந்தும். அப்படின்னா என்ன? இந்த சரீரமாகிய மாமிசத்தில். ஆமென். நாங்கள் நடக்கிறவர்களாயிருந்தும் மாமிசத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. இந்த மாமிசம் வேறு. ஹல்லேலூயா. முதல்ல சொல்கிற மாமிசம் வேறு, ரெண்டாவது சொல்லுகிற மாமிசம் வேறு. முதல் சொல்லுகிற மாமிசம், நாங்கள் மாமிசத்தில் நடக்கிறவர்களாக இருந்தும்னா இந்த சரீரத்தில் மாமிசத்தில் நடக்கிறவர்களாக இருந்தும் மாமிசத்தின்படி போர் செய்யவில்லை. அப்படின்னா இந்த மாமிசத்தின்படிங்கிறது என்ன காரியம்? கலாத்தியர் 5:19-21 வரையிலும் சொல்லுகிற வசனம்தான். அது மாமிசத்தின்படி போர் செய்கிற காரியத்துக்கான காரியம். ஆமென். கலாத்தியர் 5:19-21 வரையிலும் படிப்போம். கலாத்தியர் 5 19 முதல் 21 வரை.
மாம்சத்தின் கிரியைகள் வெளிரங்கமாயிருக்கின்றன. அவையாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்கிறேன். ஆமென். இங்கே பவுல் தெளிவாக சொல்கிறார், மாமிசத்தின் கிரியை என்னான்னு. அப்போ மாமிசத்துக்கு எதிரான போராட்டங்கிறது இந்த கிரியைகளுக்கு எதிரான போராட்டம். இது என்ன? பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், விபச்சாரங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினை, மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள். ஆமென். இப்போ அந்த கொலை தானே நடந்தது. ஹல்லேலூயா. சிந்தனையில் ஏற்பட்ட போராட்டம் கொலையில் தான் கொண்டு போய் முடிஞ்சிச்சு. ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நமக்கான போராட்டம் மாமிசத்துக்கு எதிரான போராட்டங்கிறத நான் உணர்ந்து இருக்கணும். என்ன மாமிசத்துக்கு எதிரான போராட்டம்? ஹல்லேலூயா. இது சண்டை, வைராக்கியம் எல்லாம் மாமிசத்துக்கான காரியம். ஹல்லேலூயா. கோபங்கள், சண்டைகள், பிரச்சனைகள் எல்லாமே. ஆமென். அப்போ இந்த சிந்தனையில் வருகிற இந்த போராட்டத்துக்கு எதிராக நான் போராட தெரியணும். எனக்கு எதிராக வர்ற போராட்டம் எதை சார்ந்தது? ஆமென். நம்ம மனுஷனையே பார்க்குறவங்களா இருந்தால், நம்ம அவங்களுக்கு எதிராக போராடுறவங்களா இருந்தால் நிச்சயமாக நம்ம சோர்ந்து தான் போவோம். ஹல்லேலூயா. இது வானமண்டல பொல்லாத ஆவிகள். ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா தெரியல, பொம்மலாட்டம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அந்த பொம்மலாட்டங்கிற அந்த காட்சிகள் பார்க்குற போது அந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா மேலேருந்து ஒருத்தர் என்ன பண்ணுவார், கையில் அந்த நூலை கட்டியிருப்பார். கீழே அவர் ஆட்ட அந்த கீழே இருக்கிற பொம்மைகள் அதுக்கு தகுந்த மாதிரி ஆடும். அவர் எப்படி ஆட்டுறாரோ அதுபடி தான் அந்த பொம்மை ஆடும். அதை ஒரு நாடகமாகவோ டான்ஸாகவோ அவங்க போட்டு காமிப்பாங்க. இதை தான் நம்ம உணராமல் இருக்கிறோம். இந்த வானமண்டல பொல்லாத ஆவிகள் நம்மளை இப்படிப்பட்டதான காரியத்தில், மாமிசத்துக்கான காரியத்தில் நம்மளை ஆட்ட பார்க்குது. ஹல்லேலூயா. என் சிந்தனை எப்படிப்பட்டது? என் சிந்தனையான போராட்டம் என்ன மட்டும் இல்லை, எனக்கு எதிராக இருக்கிறவங்களே அப்படி தான் அதை ஆட்டி வைக்கிது. ஹல்லேலூயா. எனக்கு எதிராக சண்டை போட வைக்கிது, ஒரு பிரிவினையை உண்டாக்குது. ஹல்லேலூயா. நான் பல நேரங்கள் நான் அவங்களையே நோக்கிக்கிட்டு இருக்கிறேன். உண்மை என்னன்னா நானும் அந்த நிலைமையில் தான் இருக்கேன். என்னையும் அதுதான் ஆட்டிக்கிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. ரோமர் 8:5 பார்ப்போம். ரோமர் 8:5 அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். ஆமென். அன்றியும் மாமிசத்தின்படி நடக்கிறவர்கள் மாமிசத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ஒரு காரியம் எனக்கு எதிராக வருகிற போது அதை எப்படி டேக்கிள் பண்ணுவது, எப்படி சந்திப்பதுங்கிறத நான் மாமிசத்தின்படியே யோசிக்கிறேன். நம்ம முன்னாடி பார்த்த ஏதோ ஒரு காரியத்தினால, ஒரு சண்டையினாலேயோ கோபத்தினாலேயோ வேற ஒரு காரியத்தினால நான் பெரிய ஒரு லிஸ்ட்டே பார்த்தோம். இதில் ஏதோ ஒரு காரியம். ஆமென். ஏன்னா நான் மாமிசத்திற்குரியவனாக இருக்கிறபடினால மாமிசத்தின்படியே சிந்திக்கிறவனாக இருக்கேன். அங்கே வேதம் என்ன சொல்லு, ஆவியின்படி நடக்கிறவளாக இருந்தால் நம்ம ஆவியின்படி சிந்திப்போங்கிறது. அப்போ நான் ஆவியின்படி சிந்திக்கிறதுனா என்ன? 2 நாளாகமம் 20-22 வாசிப்போம். 2 நாளாகமம் 20-22 2 நாளாகமம் 20 20 முதல் 22 வரை. அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவின் வனாந்தரத்திற்கு போக புறப்பட்டார்கள். போகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே, கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். பின்பு அவன் ஜனத்தோடே ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான்.
அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஆமென். சூழ்நிலை எப்படிப்பட்டது பாருங்க. அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தார், 3 குரூப்பு. ஹல்லேலூயா. இந்த யோசபாத்துக்கு எதிராக 3 குரூப்பு வந்து நிற்கிறாங்க. இவ்வளோ பேருக்கு எதிராக நிச்சயமாக சண்டை போட்டு என்னால் ஜெயிக்க முடியாதுங்கிறது யோசபாத்துக்கு தெரியுது. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தரை நோக்கி பார்க்குறான். ஆமென். கர்த்தரை நோக்கி பார்க்கிற போது அங்கே மக்களை வந்து திடப்படுத்தி ஆகணும். அங்கே வசனம் 20வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அண்டர்லைன் பண்ணிக்கணும். ஆமென். உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். நம்ம நெருக்கமான நேரத்தில் அங்கே வசனம் ரோமனில் சொல்லப்பட்டு, ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திப்பார்கள். ஆமென். மாமிசத்தின்படி நடக்கிறவங்க மாமிசத்தின்படி சிந்திப்பாங்க. இங்கே யோசபாத்து ஆவியின்படி நடக்கிறவனாக இருக்கிறபடினால ஆவியின்படி என்ன சிந்திக்கிறான்? இவ்வளோ 3 குரூப்பு ஒரு பெரிய போருக்கே தயாராக நிற்கிற போது அங்கே வசனம் சொல்லுது, அங்கே பாடகர்களை முன்பாக நிறுத்தினான் என்றபடியாய். ஆமென். நமக்கு உலக பிரகாரமாக நம்ம பார்க்குற போது ஒரு முட்டாள்தனமான ஒரு காரியம். ஆமென். ஒரு 3 நாடு 3 ஜனத்தார் வந்து எதிராக நிற்கிறாங்க, சண்டை போட நிற்கிறாங்க. இந்த நேரத்தில் நம்ம சண்டை போடுறத பார்க்குறதா, ஆமென், பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறதா? ஹல்லேலூயா. அவன் ஆவிக்குரிய நடக்கையில் இருக்கிறபடினால ஆவியின்படி நடக்கணுங்கிற காரியத்தில் அவன் பாடகரை வைக்கிற போது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அவர்கள் பாடி துதிக்க தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திர, மோவா புத்திர, சேயர் மலை தேசத்தார் ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் கர்த்தர் எழும்ப பண்ணினார். ஹல்லேலூயா. கர்த்தர் எழும்ப பண்ணினார். தொடங்கின பொழுது. ஆமென். ஏன் தொடங்கின பொழுதுன்னு அது எழுதுது? சில நேரங்களில் நம்ம சிந்தனையில் தேவனுக்கான காரியத்தை செய்யும்படியா சிந்தனை ஒருவேளை மாறலாம், ஆனால் தொடங்க மாட்டோம், செய்ய மாட்டோம். இது என்னை காப்பாற்றுமா? நடுவில் ஒரு குறுக்கு சால் ஓட்டிடும் சாத்தான். ஹல்லேலூயா. இதனால் நீ பொழைக்க முடியாது. ஆமென். இதனால் நீ தப்பிக்க முடியாது. வந்திருக்கிற குரூப் எவ்வளோ பேர் நிற்கிறானுங்க. ஹல்லேலூயா. நீ பாட்டுக்கு பாடிக்கிட்டு இருந்தீங்கன்னா கதை நடக்குமா? ஆமென். அதனால தான் அங்கே வேதம் சொல்லுது, அவன் தீர்மானம் எடுத்தது மட்டுமல்ல, தொடங்கின உடனே. பழைய ஏற்பாடில் அங்கே தான் பார்க்குறோம். யோர்தான் கரை புரண்டு ஓடுகிற போது, கால் நதியில் வைத்த போது, உள்ளங்கால் யோர்தானிலே பட்ட உடனே. ஏன் இப்படி எழுதியிருக்கு? ஆமென். நீ யோசிச்சுக்கிட்டே தள்ளிக்கிட்டே நின்றுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது ஓடிக்கிட்டு தான் இருக்கும். ஹல்லேலூயா. பிரச்சனை போய்கிட்டு தான் இருக்கும். அது பிரச்சனை உங்களை விட்டு விலகவே விலகாது. இயேசுவின் நாமத்தினால நம்ம அந்த காரியத்துக்குள்ளே கடந்து போகையில் தான் ஆமென் தேவன் அற்புதத்தை செய்ய முடியும். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கி காரியம் என்ன? நான் அறிக்கை எடுக்கிறவனாக இருக்கிறவன் மட்டும் இல்லை, மாமிசத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல என்றபடியா நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் ஆவின்படி போய் செய்கிறேனாங்கிறது தான் தெரியல. ஹல்லேலூயா. இதை தான் நம்ம பார்க்கணும். நம்ம ஆரம்பத்தில் சொன்ன காரியம் அதுதான். ஆமென். ஒரு நெகேமியாவால் அந்த அலங்கத்தை, எருசலேம் அலங்கத்தை முழுவதும் கட்ட முடியுமா? ஒருத்தன் உபவாசித்து ஜெபிச்சான். அந்த ஒரே ஒரு நெகேமியா தன்னுடைய ஆலயத்தில் அலங்கை இடிக்கப்பட்டு இருக்குதுன்னு அதை கேள்விப்பட்ட உடனே நான் துக்கித்து உபவாசித்து நான் தேவனை நோக்கி பார்த்தேங்கிறான். அந்த ஒருத்தன் பார்த்தது அங்கே அலங்கமே கட்டப்பட்டது. ஹல்லேலூயா. ஒருத்தருடைய ஜெபம், ஒருத்தரை தேவன் எழுப்புகிற போது, ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தில் ஒருத்தரை தேவன் உயர்த்துகிற போது
உலகமே மாற்ற முடியும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நம்ம மாமிசத்தின்படி போர் செய்கிறவர்களாக இருக்கிறவங்க அல்ல, ஆவியின்படி நம்ம போர் செய்கிறவர்களாக இருக்கணும். ஆமென். நம்முடைய யுத்தம் மாமிசத்தோடு இரத்தத்தோடும் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. கண்ணுக்கு தெரியாத அந்த வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளோடு முதல்ல அதை நம்ம முறியடிக்கணும். பொம்மலாட்டத்தில் ஆட்டி வைக்கிறவனை பிடிச்சாதான் இங்கே கீழே பொம்மை ஆடாது. ஹல்லேலூயா. நம்ம அதை தான் முதல்ல பார்க்கணும். ஆமென். அப்போ இந்த நாளில் நமக்கு நாட்கள் ஆக ஆக தேவ பிள்ளைகளுக்கு எதிரான போராட்டம் எந்த பக்கம் எப்படி வரும்னு சொல்ல முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த விதத்தில் இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்றபடியாக நினச்சி அமைதியாகவே இருந்துடாதீங்க. பிரச்சனை வந்த பிறகு கத்துவதற்கு முன்பாக, கதறுவதற்கு முன்பாக இன்னைக்கே தேவனுக்கு முன்பாக கதறுங்க. ஆமென். தேவன் மற்றவர்களுக்காக கதறுகிற போது மற்றவர்களை மட்டுமல்ல, நம்மளையும் காப்பாற்ற வல்லவர், அந்த பலனை நமக்கு தர வல்லவர். ஹல்லேலூயா. அப்போ மாமிசத்தின்படி போராடுகிறவர்களாக இருக்கக்கூடாது. ரெண்டாவது காரியம், யுத்தம் செய்கிற ஸ்தலம் எது, எந்த இடத்துல யுத்தம் நடக்குது. ஹல்லேலூயா. அதை நம்ம புரிஞ்சிருக்கணும். இமேஜினேஷன், நாலேஜ், தாட் அப்படின்னா என்ன? நம்மளுடைய சிந்தனையில், அறிவில், எண்ணங்களில். ஹல்லேலூயா. யுத்தம் நம்ம என்னமோ நினச்சா எங்கேயோ ஒரு பக்கம் ஒரு இடத்துல யுத்தம் நடக்குது என்றபடியா? இல்லை இல்லை, நமக்குள்ள நம்மளுடைய சிந்தனையில் தான் யுத்தம், நம்மளுடைய அறிவுக்கு எதிராக யுத்தம். ஆமென். சிந்தனை தான் ஆரம்பம். சிந்தனையில் பிரச்சனை, சிந்தனையில் இந்த காரியம் இப்படி நடக்குதே என்றபடியாக சிந்திக்கிற போது இதை எப்படி டேக்கிள் பண்ணலான்னு அறிவு வேலை செய்ய ஆரம்பிக்கும். அந்த அறிவோட யோசனையின்படி அந்த எண்ணங்கள் எல்லாம் வரும். ஹல்லேலூயா. இப்படி செய்யலாமே, அப்படி செய்யலாமே, இப்படி செஞ்சால் சரியாயிடுமே. ஹல்லேலூயா. அப்போ இது எல்லாம் நம்மளை ஏமாத்துகிற காரியம், சாத்தானுடைய காரியங்கள். வேதம் என்ன சொல்லுது? கர்த்தரை நான் நம்பி இருக்கணும். ஆமென். ஆவிக்குரிய போராட்டத்தை, ஆவிக்குரிய காரியத்தில் நம்ம முதலாவது அதை வீழ்த்துக்கிறவர்களாக இருக்கணும்னா, என்னுடைய யுத்தக்கெல்லாம் எங்கே ஆரம்பிக்குதுன்னா, என்னுடைய யுத்தம் என் சிந்தனையில் ஆரம்பிக்குது. ஹல்லேலூயா. என் சிந்தனையில் ஆரம்பிக்கிறத என் அறிவு செய்யுது. ஹல்லேலூயா. அறிவு உலகத்தில் இருக்கிற காரியத்தெல்லாம் பார்த்து சிந்தனையில் ஒரு பிரச்சனை ஆகுது. நீ எப்படி உருப்புற போட, எப்படி வந்து நிற்க போகிற, எப்படி வேலை செய்ய போகிற, எப்படி உயர போகிற, சிந்தனையில் ஏற்படுது. அடுத்தது அறிவு வேலை செய்யுது. அவனை பாரு இப்படி இருக்கானா, இவனை பாரு இவன் செஞ்சு மேலே வந்தானா, அவன்லாம் தேவன் இல்லாதவன். ஹல்லேலூயா. கர்த்தர் இல்லாதவன் அவனையா காமிக்கும். ஹல்லேலூயா. நம்மளோட கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளோட கர்த்தர் இருக்கிறவராக இருக்கிறார். சங்கீதம் 27:3 பார்ப்போம். சங்கீதம் 27:3 எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என்மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். ஆமென். எனக்கு விரோதமாக ஒரு பாளையமே இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என் மேல் யுத்தமே எழும்பினாலும் இதில் நான் நம்பிக்கையாக இருக்கிறேன். ஆமென். என் கர்த்தர் மேலே நான் நம்பிக்கையாக இருக்கிறேன். ஒரு பாளையமே இறங்கட்டுமே, ஒரு யுத்தமே வரட்டுமே. ஹல்லேலூயா. நான் கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. தாவீது இப்படியே அறிக்கை எடுக்கிறான். இன்றைக்கி நம்ம அப்படி தான் அறிக்கை எடுக்கிறவர்களாக இருக்கணும். ஆமென். எனக்கு எதிராக பெரிய யுத்தமே வந்தாலும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். ஆமென். அந்த ஆழத்தை புரிஞ்சுக்கணும். அதை எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோம், எந்த அளவுக்கு நான் நம்புகிறேன். உங்களுடைய நிலம் கூட உங்களை விட்டு பிரியலாம், கர்த்தர் பிரிய மாட்டார். ஆமென். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாத்திராகமம் 14:14 படிப்போம். யாத்ராகமம் 14:14 கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். ஆமென். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள்.
அங்கே யோசுவாவில் பார்த்தோம். ஆமென். எல்லாம் யோசுவா பாடகரை நிறுத்தினான் அவ்வளோ பேருக்கு முன்பாக. அங்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டிக்கிட்டு சாவுறான். இவங்க யுத்தமே பண்ணல, ஜெயம் வந்துடுச்சு. இங்கே மோசே அதுதான் சொல்கிறாரு. பின்னாடி பார்வோனுடைய சேனை துரத்துக்கிட்டு வருது, முன்னாடியே செங்கடல் இருக்குது. இந்த ரெண்டுக்கு நடுவில் தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை. ஆனாலும் மோசே அங்கே சொல்கிறார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருங்கிறார். ஆமென். ஏன்னா கர்த்தரை அழைச்சிட்டு வந்துடுவாருங்கிறதுல அவன் திட்டமும் தெளிவுமா இருக்கிறான். என்னை கர்த்தர் தான். மோசே என்ன நினைக்கிறார், இவ்வளோ மக்களை நீ வழி நடத்தணும்னு சொல்லி கர்த்தர் எனக்கு சொன்னார், அதுபடி தான் நான் வந்திருக்கிறேன். ஆமென். அப்படிங்கிற போது எங்களை எல்லாம் செங்கடலில் மூழ்கும்படியாக செஞ்சிட மாட்டார், அல்லது பார்வோனுடைய சேனை கையில் நிச்சயமாக ஒப்பு கொடுக்கவும் மாட்டார். என்னை வழி நடத்தினவர் கர்த்தர். ஆமென். நீங்கள் சும்மா இருங்க, நடக்கிறத பார்ப்போமே. கர்த்தர் தான் என்னை நடத்திட்டு வந்தார். ஆமென். கர்த்தர் தான் உங்களை அழைச்சிட்டு வரும்படியாக என்கிட்ட சொன்னார். என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம். ஆமென். நீங்கள் சும்மா இருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் செங்கடலையே ரெண்டா பிரிஞ்சு அவங்களை நடக்கும்படியாக செய்கிறார். ஹல்லேலூயா. யுத்தம் கர்த்தருடையது. ஆமென். அப்போ இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குமானா என் சிந்தனை எப்படி இருக்கும்? ஆமென். என்னுடைய அறிவு என்ன மாதிரி வேலை செய்யும்? என் எண்ணங்கள் எப்படி இருக்கும்? இதில் தான் என்னோட யுத்தமே. ஹல்லேலூயா. டெஸ்ட் பண்ணி பார்ப்போமே. இந்த மோசையை போல் நம்மளும் டெஸ்ட் பண்ணி பார்ப்போமே என்ன தான் நடக்குதுன்னு. கர்த்தர் என்னை நடத்திக்கிட்டு இருக்கிறார், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஆமென். ஏன்னா சாத்தான் எந்தெந்த விதத்துலலாம் பயத்தை கொண்டு வரணுமோ நம்ம சிந்தனை இல்லை. எந்தெந்த விதத்துலலாம் தானே நீ தப்பிக்கிறதுக்கு இப்படி பாரு அப்படி பாருன்னு சொல்லுதோ, நான் அந்த இடத்துல காலடி எடுத்து வச்சுட்டேன்னு வைங்க, என்னுடைய அறிவு அங்கே வேலை செஞ்சிடுச்சுன்னு வைங்க, கர்த்தர் அங்கே வேலை செய்ய மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் அங்கே வேலை செய்ய மாட்டார். நான் கர்த்தரை நம்புகிறவங்கிறத அவருக்கு நான் காண்பிக்கிறவனாக இருக்கணும். ஆமென். மூணாவது காரியம், சாத்தானுடைய விருப்பம் என்னன்னா நம்மளுடைய சிந்தனையை அது வசம் திருப்பணும். அப்படி இல்லைன்னா முடக்கணும். முடக்கணும்னா என்ன? என் சிந்தனை என்ன ஆகும், சில பிரச்சனைகள் வருகிற போது சிந்தனையே வேலை செய்யாது. நான் என்ன செய்யறதுன்னே தெரியலன்னு ஆயிடும். ஹல்லேலூயா. நான் என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல. அப்படிங்கிற சூழ்நிலையில் கொண்டு போய் சாத்தான் நிறுத்தும். ஏன்னா அது சிந்தனை ஆட்கொண்டதாக இருக்கும். அப்படி இல்லையா, நீ முண்டிக்கிட்டு எதாவது செய்கிறியா, அது தன் வசமாக அந்த நம்மளுடைய சிந்தனையை திருப்ப பார்க்கும். ஹல்லேலூயா. அங்கே வசனம் 1 நாளாகமம் 21:1 பாருங்கள். 1 நாளாகமம் 21:1. நாளாகமம் 21 அதிகாரம் 1 ஆமென். சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுவதற்கு தாவீதை ஏவி விட்டது. ஹல்லேலூயா. சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுவதற்கு தாவீதை ஏவி விட்டது. இப்போ ஒரு ஜென்ரலாக பார்க்குற போது இது ஒரு பாவமா, இது ஒரு தப்பா? தன்கிட்ட இருக்கிற படை வீரர்கள்லாம் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு என்ன சொன்னான், இது தப்பா? ஹல்லேலூயா. தேவனுடைய பார்வையில் தப்புங்கிறார். இத்தனை நாள் எத்தனை பேர் உங்ககிட்ட இருக்கிறாங்கன்னு வச்சா நீ ஜெயிச்சுக்கிட்டு வந்த? இத்தனை நாளும் உன்னோட நீ நடந்த போர்கள் எல்லாம் உன்னுடைய வெற்றி எப்படிப்பட்டது? உன்னுடைய தொகையை வச்சா, எவ்வளவுங்கிற ஸ்ட்ரென்த்தை வச்சா நாளில் உனக்கு ஜெயம் கொடுத்தேன். இன்றைக்கி எத்தனை பேர் இருக்கிறன்னு ஏன் எண்ணிக்கிட்டு இருக்கிற? வேதம் சொல்லுகிறது, சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி. யாருக்கு விரோதமாக எழும்பி? தாவீதுக்கு விரோதமாக இல்லை, இஸ்ரவேல் படைக்கே விரோதமாக எழும்பி. ஆமென். தொகையிடும்படிக்காக தாவீதை ஏவி விட்டது. எங்கே வந்தது? எங்கேருந்து வந்தது இந்த எண்ணம்? சிந்தனையில் வந்த எண்ணம். ஆமென். அவன் சிந்தனையில் வந்தது, அங்கே செயல்படுத்துகிறவனாக இருக்கிறான். இது கர்த்தருக்கு விரோதமானது. கர்த்தர் அதை வெறுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா.
இந்நாள் வரையிலும் உன்னை எப்படி நான் நடத்திக்கிட்டு வந்தேன்? ஆமென். யோசிச்சு பார்க்கணும். ஹல்லேலூயா. சொல்லலாம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க மற்றபடி அறிவுபூர்வமாக எண்ணங்கள் மற்றதெல்லாம் காரியங்கள் எல்லாம் சொல்லலாம். உன்னோட எதிர்காலம் எப்படி, உன் பிள்ளைக்கெல்லாம் என்ன ஆக போகுது, நீ எவ்வளோ சேர்த்து வச்சிருக்கிற, உனக்கு என்ன ஆக போகுது, ஆமென், நீ எப்படி பிழைக்க போகிற. ஹல்லேலூயா. தேவன் இன்னைக்கும் ஒரு குறைவில்லாமல் நடத்தினவர், நாளைக்கும் நடத்துவார். ஆமென். இன்னைக்கு நடத்தினவர், இது நாள் வரையில் நடத்தினவர், இனிமேல் நடத்த மாட்டாரா? நீ தாவீதை போல அதை என்ன பார்க்குறியா? ஹல்லேலூயா. எப்படி இது ஆகும்னு நீ யோசிக்கிறியா? தேவனுக்கு விரோதமானது, தேவனுக்கு பிடிக்காதது. ஆமென். அப்போ இன்னைக்கு அதுதான் சாத்தான் நம்மளுடைய எண்ணத்தை ஒன்று முடக்கிடும் அல்லது அது பக்கமாக திருப்பிடும். இதில் மிக மிக கவனமாக இருக்கணும். ஆமென். நான்காவது காரியம், சிந்தனைக்கும் செயல்பாடுக்கும் வித்தியாசம் உண்டு, ஒரு இடைவெளி உண்டு. ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன? நம்ம யோசிக்கலாம், ஆண்டவர் என் கூட இருக்கிறார், ஆண்டவர் இதை செய்வார் என்றபடியா நான் யோசிக்கிறவனாக இருக்கிற போது இன்னும் 4 பேர் வந்து அல்லது சுற்றி இருக்கிறவங்களோ அல்லது எனக்கோ இருந்தாலும் நம்ம இப்படி செய்வோமே, 4 பேர் அப்போ தான் ரொம்ப நம்ம மேலே கர்சனையாக வந்து பேசுவாங்க. ஹல்லேலூயா. மிக மிக கவனமாக இருக்கணும். எனக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு. ஹல்லேலூயா. இதில் யாரும் இந்த இடைவெளியில் பூரவே கூடாது. ஆமென். உலகமே எதிர்த்து நின்னாலும் தேவன் எனக்கு என்ன சொன்னாரோ அதில் தான் நான் நிற்கணும். ஆமென். எவ்வளோ பேர் சொல்லலாம், சுற்றி இருக்கிறவங்க பேசலாம். ஹல்லேலூயா. எனக்கு நான் திட்டம் தெரியுமா, தேவன் என்னோடு பேசியிருக்கிறார்னு நான் உறுதியாக நான் நம்புவேனானா நான் அதில் தான் நிற்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம இந்த சபையை நடத்தக்கூடாதுங்கிற ஒரு காரியத்திலெல்லாம் வர்ற போது, ஆமென், தேவன் என்னோடு பேசின காரியம் நடத்தணுங்கிற காரியம். அப்போ நடுவில் ஒருத்தர் வந்து நம்மளை விட பெரியவங்க தான், மூத்தவங்க தான் இருந்தாலும் அவங்க சொல்லுகிற போது தேவன் அவங்கள விட தேவன் பெரியவராச்சு. ஆமென். நான் தேவன் சொல்கிறத கேட்குறதா நீங்கள் சொல்கிறத கேட்குறதா? ஹல்லேலூயா. அப்போ இந்த சிந்தனைக்கும் செயல்பாட்டுக்கும் இடையில் ஒரு கேப் இருக்குது. இதில் சாத்தான் குறுக்க ஓட்டிடும். ஆமென். டக்குன்னு ஒரு எண்ணத்தை கொண்டு வந்துடும். அங்கே வசனம் அதுதான் சொல்லுது. அப்போஸ்தலர் நடபடி 5:3 முன்னாடியே பார்த்துருக்கோம். அந்த காரியத்தை குறித்து பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடி 5:3. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? ஆமென். சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? ஏன்னா அனனியாவும் அவன் மனைவியும் அவன் சேர்ந்து இந்த இடத்த விற்போம், இதை கர்த்தருக்கு கொடுப்போம் அப்படின்னு முன்னாடியே பேசி வச்சு தான் இடத்த விற்கிறாங்க, பணத்தை வாங்குறாங்க. ஆனால் பணத்தை வாங்கின பிறகு என்ன மாறி போகுது? நம்ம இவ்வளவையும் கொடுக்கறதா? ஆமென். அங்கே பேதுரு அதுதான் கேட்குறாரு. நீ விற்கிறதுக்கு முன்னாடி அது உன்னோடது தானே. ஆமென். ஆனால் அதுக்கு யோசித்தது என்ன? ஹல்லேலூயா. அப்போ நீ எடுத்த தீர்மானம் என்ன? ஆமென். இங்கே அதுதான் சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அடுத்த வசனம் என்ன சொல்லுது? நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? ஹல்லேலூயா. 4வது வசனத்தில் முதல் வரி. ஆமென். பார்த்தீங்கன்னா, அதை விற்கிறதுக்கு முன்னே அது உன்னோடதையாக இருக்கவில்லையோ, அதை விற்ற பின்னும் அதன் கிரயம் உன் வசத்தில் இல்லையோ, நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? ஆமென். நீ மனுஷரிடத்தில் இல்லை, தேவனிடத்தில் போய் சொன்னாய் என்றான். ஹல்லேலூயா. அவன் என்ன நினைக்கிறான்? நான் பேதுருக்கிட்ட தானே சொன்னேன், பேதுருக்கிட்ட தானே இவ்வளோதான்னு சொன்னேன், நான் தேவன்கிட்டையா சொன்னேன் அப்படின்னு நினைக்கிறான். அங்கே பேதுரு அது சொல்கிறாரு, நீ என்கிட்ட சொன்னேன்னு நினச்சிக்கிட்டு இருக்காத, நீ தேவனுக்கிட்ட போய் சொன்ன அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. அந்த நம்ம காரியம் என்ன? சிந்தனைக்கும் செயல்பாட்டுக்கும் நடுவில் வீழ்ந்து போகக்கூடாது. ஒரு தீர்மானத்தை எடுத்த பிறகு அந்த தீர்மானம் தேவனால்
நீ நினைக்கிற போதே தேவனுக்கு அது தெரியும். ஹல்லேலூயா. நான் சிந்தனையில் இருக்கிற போதே நான் என்ன யோசித்தேங்கிறது தேவனுக்கு தெரியும். ஆமென். அதே தேவன் அங்கீகரிக்கிறவராக இருக்கிறார். நீ யோசிச்சு இல்லை, முடிவெடுத்து இல்லை, இப்போ என்ன நடுவில் பிரச்சனை? ஆமென். இந்த சிந்தனைக்கு செயல்பாட்டுக்கு நடுவில் சாத்தானுடைய போராட்டம் இருக்குது. நம்ம போராட்டத்தை குறித்து, போரை குறித்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். சாத்தான் எப்படி போர் செய்வாங்கிறத குறித்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். எந்த விதத்தில் என் சிந்தனையில் சாத்தான் போராடுங்கிற காரியத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆமென். அப்போ இப்படிப்பட்டதான ஒரு போராட்டம் எனக்குள்ளே வருகிற போது நான் அதிலேருந்து ஜெயிக்கிறவனாக இருக்கணும். ஆமென். போய் சாத்தானேன்னு விரட்டுகிறவனாக இருக்கணும். நான் தீர்மானம் பண்ணிட்டேன், தேவனுக்குன்னு நான் நினச்சிட்டேன். ஹல்லேலூயா. எந்த ஒரு தீர்மானமோ. ஆமென். நான் பணத்தை குறித்து மட்டும் பேசலை, ஒரு முடிவெடுக்கிற காரியத்தில். ஹல்லேலூயா. ஒருவேளை உபவாசம் பண்ணணும் ஒரு காரியத்துக்காகன்னு கூட முடிவெடுக்கலாம். கொஞ்ச நாள் அது என்ன சொல்லணும், ஐயோ நீ ஒரு வேளை சாப்பிடாமல் இருந்தால் கீழே விழுந்துருவியேங்கும். முடிஞ்சு போச்சு கதை. ஆமென். ஏன்னா அது நீ உபவாசம் இருந்தால் அதுக்கு பயம். நீ உபவாசம் இருந்தீன்னா சாத்தானுக்கு பயம், அது விழுந்து போகும். அதுக்கு முன்னாடி ஒன்றை கீழே தள்ளணும். ஹல்லேலூயா. நம்ம எடுக்கிற தீர்மானத்துக்கு செயல்பாட்டுக்கு நடுவில் சாத்தான் ஒரு காரியத்தை கொண்டு வராதபடி அந்த போரில் நான் ஜெயிக்கிறவனாக இருக்கணும். 5வது காரியம், நாம் ரட்சிக்கப்பட்ட பெண் கிறிஸ்துவின் சிந்தை தான் நமக்குள்ளே இருக்கணும். 1 கொரிந்தியர் 2:16 பாருங்கள். 1 கொரிந்தியர் 2:16 பவுல் சொல்லுகிறார். ஆமென். 1 கொரிந்தியர் 2:16 கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. ஆமென். எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. நான் ஆண்டவரை போலே தான் நான் நினைப்பேன். ஹல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கேன், கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறேன், எனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார். என் சிந்தனை எப்படிப்பட்டதாக இருக்கும்? கிறிஸ்துவின் சிந்தையே எனக்குள்ள உண்டாயிருக்கிறது. பவுல் அதுதான் சொல்கிறார். அந்த கிறிஸ்துவின் சிந்தை எப்படிப்பட்டதாக இருக்கும் பாருங்க. பிலிப்பியர் 2:8. பிலிப்பியர் 2:2 நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பு உள்ளவர்களுமாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களை ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஆமென். 2:8 பிலிப்பியர் 2:8 அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆமென். சிலுவை மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. கிறிஸ்துவின் சிந்தை என்ன? நம்ம எடுக்கிற ஒரு தீர்மானத்தில் ஹல்லேலூயா, அது சிலுவை மரணம் மட்டுமாய் கீழ்ப்படுகிற காரியமாக இருந்தாலும், நம்மளை முழுவதுமாக தாழ்த்துகிற காரியமாக இருந்தாலும், என்னை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிற ஒரு காரியம். இந்த சிந்தை தான் நமக்கு வேணும். ஹல்லேலூயா. மத்தேயு 11:29. மத்தேயு 11:29. மத்தேயு 15:29. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றிக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். நான் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கிறேன். என் நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கணும். என்னுடைய நுகம் என்ன? அதுதான் சாந்தமும் மனத்தாழ்மை. ஹல்லேலூயா. அதை தான் அவர் முன்னாடி சொல்கிறார். சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், ஏன் நுகத்தை நான் அதை சுமந்துக்கிட்டு இருக்கிறேன். எதை சுமந்துக்கிட்டு இருக்கிறேன்? சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் ஆகிய ஒரு நுகத்தை நான் சுமந்துக்கிட்டு இருக்கேன். எப்படிப்பட்ட அந்த சாந்தமும் மனத்தாழ்மையான நுகம்? நான் உலகத்தையே படைத்தவனாக இருந்தாலும் மரண பண்ணியும் என்னை தாழ்த்துக்கிற ஒரு காரியம் எனக்கு உள்ளே இருக்குது. என்னை எவ்வளவு தான் அடித்தாலும் முணுமுணுக்காமல் ஏற்றுக்கொள்கிற காரியம் இருக்குது, சாந்தம் இருக்குது. இந்த நுகத்தை நான் எனக்கு வச்சிருக்கிறேன், என் கழுத்தில் இருக்குது. அந்த நுகத்தை நீங்களும் ஏற்றுக்கணுங்கிறார். ஹல்லேலூயா. அந்த நுகத்தை நீங்களும் ஏற்றுக்கணும். என் நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கங்க. ஹல்லேலூயா.
இதை ஏற்றுக்கொள்கிற போது தான் சாத்தான் வெட்கப்பட்டு போகும். ஆமென். அந்த கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ளே இருக்கணும். என் சிந்தை இப்படி மாறினா மட்டும்தான் எனக்கு வர சிந்தனையில் வர்ற போராட்டங்களிலிருந்து நான் ஜெயிக்க முடியும். ஆமென். இல்லைன்னா என்னால் ஜெயிக்க முடியாது. ஹல்லேலூயா. 6வது காரியம், நான் ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் வாங்கிட்டோம், இனிமேல் போராட்டம் இல்லை என்றபடியா இல்லை. ஆமென். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஞானஸ்நானம்லாம் வாங்கிட்டேன், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், இனிமேல் என் வாழ்க்கையில் போராட்டம் இல்லை என்றபடியாக இல்லை. ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் ஞானஸ்நானம் பெற்று கரை ஏறின உடனே வேதம் என்ன சொல்லுகிறது? அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவரை வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். மத்தேயு 4:1. எப்போ ஞானஸ்நானம் எடுத்தாரோ அடுத்த செகண்டு அவர் சோதிக்கப்படும்படிக்காய் வனாந்தரத்துக்கு பிசாசினாலே கொண்டு போகப்பட்டார். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு என்னை சோதிக்கும்படிக்கான ஒரு காரியம் வருகிற போது, சாத்தானால் வருகிற போது, நான் முதல்ல இதில் வெற்றி பெறணும். ஆமென். எனக்கு வர்ற போராட்டம், ஹல்லேலூயா, இது தனிப்பட்ட போராட்டம். வனாந்தரத்தில் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை கொண்டு போய் அங்கே தனிப்பட்ட ஒரு போராட்டம் நடக்குது. ஆமென். சிந்தனையில் நடக்குது. என்ன சிந்தனை? நீ இங்கேருந்து குதி, உன்னை வந்து எல்லாரும் உன் தூதர்கள் வந்து காப்பாற்றுவாங்க. ஹல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லி சாத்தான் சோதிக்க பார்க்குது. ஆமென். எல்லாமே சிந்தனையில் வருகிற போராட்டம் தான். ஹல்லேலூயா. இதை அவர் ஜெயித்த பிறகு தான் உலகத்துக்குள்ளே போராட முடியும். ஆமென். உலகத்துக்கு இந்த ட்ரைனிங் வேணும். ஆமென். அப்போ இன்னைக்கு நான் சிந்தனையில் சாத்தானால் வருகிற போராட்டத்தை நான் அறிஞ்சிருந்து புரிஞ்சிருந்து அதை ஜெயிக்கிறவனாக இருந்தால் தான் உலகத்தில் வர்ற போராட்டங்களில் நான் ஜெயிக்க முடியும். ஆமென். முதல்ல பயிற்சி அது தேவை. அந்த பயிற்சியை தேவன் கொடுக்குற போது நான் ஏற்றுக்கிறவனாக இருக்கிறேனா? ஹல்லேலூயா. அந்த பயிற்சியிலே நான் வீழ்ந்து போகிறவனாக இருக்கிறேனா? ஆமென். அதில் ஜெயிச்சாதான் தேவன் என்னை பயன்படுத்தவே முடியும். ஆமென். அப்போ இன்னைக்கு தேவன் எனக்கு இருக்கிறார் என்றபடியா சொல், தேவன் உன் கூட தான் இருக்கார், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆமென். ஆனால் அவர் பின்னாடி இருந்து உன்னை பயிற்சிவிக்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு அந்த நான் பயிற்சியில் தேறுகிறவனாக இருக்கணும். ஆமென். அடுத்தது 7வது காரியம், சாத்தானுக்கு தெரியும் நாம் சிந்தனையை குழப்பினால் கிறிஸ்துவிடமிருந்து பிரித்து விடலாம் என்றபடியாய். ஆமென். எப்படியாவது என் சிந்தனையை போட்டு குழப்பிட்டோன்னு வைங்க, அது வேத வசனத்தை வச்சாவது ஏதோ ஒரு காரியத்தை இவனை எப்படிடா குழப்பி விட்டா இவன் கிறிஸ்துவுக்குள்ளே நிலச்சி நிற்க மாட்டான். ஆமென். அப்படின்னு அதுக்கு தெரியும். ஹல்லேலூயா. இதனாலே தான் பலர் விழுந்து போகிறாங்க. ஆமென். பலர் சபைக்கு வர்றவங்களே ஏன் விழுந்து போகிறாங்க? பலவிதமான குழப்பங்கள் சாத்தான் வசனத்தை வச்சே குழப்பி விட்டுரும். ஹல்லேலூயா. இது இப்படி இருக்குது, அது இப்படி இருக்குது, இப்படி செஞ்சானாலே அப்படி, இது ஒன்றும் பெரிய காரியம் இல்லையே. ஹல்லேலூயா. எந்த ஒரு காரியத்திலும் ஒரு தீர்மானமும் திட்டங்களும் வைராக்கியமும் தேவை. ஆமென். இந்த வைராக்கியத்தை வச்சு தான் தேவன் நம்மளை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. அதை தேவனை பற்றி கொள்ளுகிற ஒரு காரியத்தில். ஆமென். அப்படி இல்லைன்னா அவரால் பயன்படுத்த முடியாது. மார்க் 8:33 பாருங்க. ஓகே, அதை படிங்க. தம்முடைய சீஷரை பார்த்து பேதுருவை நோக்கி, 33. எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டார். நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல், அதை தான் புரியணும். பேதுரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூடவே இருக்கிறவர், ஒரு சீடர், அவர் அபிஷேகம் பட்டவர், ஒரு அப்போஸ்தலர். ஆமென். ஆனால் வேதம் என்ன சொல்லுது? நீ தேவனுக்கு ஏற்றவையை சிந்திக்காமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். ஆமென். அப்பாலே போ சாத்தானேங்கிறார். இதுக்கு முன்னாடியே 12 பேர்த்த கூப்பிட்டு அவர் பேய்களை பிசாசுகளை ஓட்டும்படிக்கான அதிகாரத்தை கொடுக்குறார். அதில் பேதுருவும் தான் முக்கியமானவர், அபிஷேகம் பட்டவர், ஊழியத்தை செய்கிறவர். ஆமென். ஆனால் இன்னைக்கு அவருடைய சிந்தனையில் சாத்தான் பூந்துருச்சு. ஆமென். எப்படி சாத்தான் ஆண்டவரே இந்த காரியம் உங்களுக்கு வேண்டாம். 31, 32 படிங்க. அதிலே அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும்
வேத பாரகராலும் ஆகாதவனென்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர்த்தெழுந்திருக்க வேண்டியதென்று அவர்களுக்கு போதிக்கத் தொடங்கினார். இந்த வார்த்தையை அவர் தாராளமாக சொன்னார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய் அவரை கடிந்து கொள்ளத் தொடங்கினார். ஆமென். ஆண்டவர் நான் பாடுபட வேண்டியிருக்கு என்றபடியாய் சொல்லுகிற போது பேதுருக்கு பிடிக்கல அது. ஆமென். இது நல்லதில்லையே. ஹல்லேலூயா. அவர் கூப்பிட்டு கடிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஆனால் நான் அந்த பாடுகளுக்குள்ள அதுக்கு தானே நான் வந்தேங்கிறார். ஹல்லேலூயா. இந்த பாடுகளுக்காக தானே இந்த பூமிக்கே நான் வந்தேன். ஆமென். இன்னைக்கு உன் சிந்தனையை சாத்தான் நிரப்பினது என்ன? ஹல்லேலூயா. நான் இதை பிரித்து பார்க்க எனக்கு தெரியுதா? என் மேலே அன்பு வச்சிருக்கிறவங்க பல காரியத்தை சொல்லலாம். என் மேலே இருக்கிற அன்பினால் பேதுருவுக்கு அதுதான் அங்கே பிரச்சனை. ஆமென். ஆண்டவர் மேலே இருக்கிற அன்புனால அவன் சொல்கிறான். அன்புனால நமக்கு பலர் சொல்லலாம். ஆனால் உண்மையிலே அது எனக்கு நான் போகிற வழி பாடுகளுக்குள்ளாதான வழியாக இருந்தாலும் அது தேவனுடைய வழியாக இருக்குமானா நான் அதை தான் தேர்ந்தெடுத்து கொள்ளணும். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு சாத்தான் என்னுடைய சிந்தனையை குழப்பி விடாதபடி பார்த்துக்கணும். ஆமென். அப்படி செஞ்சால் என்ன ஆகும்? கிறிஸ்துவிட்ட இருந்தே நம்மளை பிரிச்சிடும். ஹல்லேலூயா. அழுது புலம்புவாங்க. உண்மையில் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், இந்த இடத்த வாங்கினதுக்காக ஒரு பெரியவரெல்லாம் அழுதார். நீங்கள் ஏமாந்துட்டீங்க, இந்த இடத்த இப்படி போய் வாங்கலாமா? இன்றைக்கி இந்த இடத்த வாங்க முடியுமா? இந்த ஏரியாவில் வாங்க முடியுமா? ஹல்லேலூயா. அவர் உண்மையிலே அழுதார். ஆமென். சில பேரும் சொன்னாங்க வேண்டாம் என்றபடியா. போராட்டம்தான். நமக்கு இந்த இடத்துல இருக்கிறது 6வது போர். சலிக்காமல் 5 போரை போட முடியுமா? ஆமென். போராட்டம்தான். ஆனால் தேவன் சொல்லியிருக்கிறார், நிச்சயம் செய்வார். ஹல்லேலூயா. கடந்த 200 செகண்டாவை முடித்து எத்தனையோ பேருக்கு விடுதலை கொடுத்துருக்கு, அபிஷேகத்தை கொடுத்துருக்கு. ஹல்லேலூயா. இன்றைக்கி உட்காந்து தேவனை ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆமென். நான் அன்னைக்கு அவர் அழுகிறத பார்த்தேன்னா, மற்றவங்க சொல்லுகிற காரியத்தை பார்த்துருந்தா, ஹல்லேலூயா, இன்றைக்கி நம்ம இந்த இடத்துல உட்காந்துருக்க முடியுமா? ஆமென். தேவனுடைய சித்தம் என்ன என்கிறத நான் அறிகிற போது, நம்ம அறிந்து கொள்ளுகிற போது நமக்கு பிரியமானவங்க, ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா நம்ம மேலே இருக்கிற பிரியம், நம்ம கஷ்டப்படக்கூடாது நஷ்டப்படக்கூடாது என்றபடியாக நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்குங்கிறத நம்ம தான் பார்க்கணும். ஆமென். நம்ம பார்த்து தான் செயல்படணும். தேவன் நம்மளை நடத்துகிறாராங்கிறத நான் திட்டமும் தெளியுமா நம்ம புரிஞ்சு அறிஞ்சு நம்ம நடக்கிறவர்களாக இருக்கணும். ஆமென். 8வது காரியம், மனுஷனுடைய இருதயம் பொல்லாதது. ஆமென். ஆதியாகமம் 6:5 பாருங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு. ஆமென். இன்னைக்கு இந்த சூழ்நிலை தான் இருக்குது. ஹல்லேலூயா. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில் பெருகி போயிருக்கு. அவன் இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் தோற்றங்கள் எல்லாம் நித்தமும் பொல்லாததாக இருக்குது. எங்கே போனாலும் அப்படி தான் இருக்குது. ஹல்லேலூயா. அதே சூழ்நிலைக்கு இந்த உலகம் மீண்டுமா வந்து நிற்கிது. எந்த நேரத்தில் தேவனுடைய கோபம் இந்த பூமியின் மேலே வருங்கிறது நமக்கு தெரியாமல் இருக்குது. ஹல்லேலூயா. மனிதனுடைய இருதயம் பொல்லாததுங்கிற காரியத்தில் நானும் அந்த லிஸ்ட்டில் போயிடக்கூடாது. ஆமென். ஏன் இருதயம் பொல்லாததாக மாறிடக்கூடாது. நான் கிறிஸ்துவின் சிந்தையில் இருக்கிறவனாக இருக்கணும். எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியும்படியாய் கட்டாயப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. சிந்தனை ஓடும் தான், பறக்கும் தான். ஆமென். நான் அதை பிடிச்சி இழுத்துட்டு வரணும், கிறிஸ்துவுக்குள்ளே கட்டாயப்படுத்தணும். இல்லையே, தேவன் விரும்புகிறது இது தானே, தேவன் செய்கிற காரியம் இது தானே, தேவன் இவ்வளவு நாள் நடத்தலையா, கொண்டு வந்து கீழே இறக்கணும். ஹல்லேலூயா. பறக்க விடக்கூடாது, போகிறபடி போன்னு விடக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம கட்டாயப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். அது பொல்லாத இருதயமாக இருக்கிறது. ஆமென். 9, சாத்தான் நம் எண்ணங்களை ஆட்கொள்ள விரும்புவது போல கிறிஸ்துவும் விரும்புகிறார்.
எப்படி சாத்தான் நம்மளுடைய சிந்தனையை எப்படியாவது பிடிக்கணும் மாற்றணும்னு நினைக்குதோ அதேபடி தான் ஆண்டவரும் நினைக்கிறார். எப்படியாவது இவன் சிந்தனையை நமக்குள்ளே கொண்டு வரணும், என்னை புரிஞ்சுக்கணும், அறிஞ்சுக்கணும், நான் சொல்கிறத அவன் செய்யணும் என்றபடியாய். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடி 21:11-13 படிப்போம். அப்போஸ்தலர் 21:11 அவன் எங்களிடத்தில் வந்து பவுலினுடைய கச்சையை எடுத்து தன் கைகளையும் கால்களையும் கட்டிக்கொண்டு, இந்த கச்சையை உடையவனை எருசலேமில் உள்ள யூதர் இவ்விதமாய் கட்டி புறஜாதியார் கையில் ஒப்பு கொடுப்பார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் என்றான். இவைகளை நாங்கள் கேட்டபொழுது எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று நாங்களும் அவ்விடத்தாரும் அவனை வேண்டிக் கொண்டோம். அதற்கு பவுல், நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிப்பதற்கும் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்றான். ஆமென். காரியம் என்ன? ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிற போது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை நமக்கு வருது, அல்லது தீர்க்க தரிசன வார்த்தை வழியாக தேவன் வேதத்தின் வழியாக நம்மளோட பேசுகிறார். இந்த வார்த்தையை புரிஞ்சுக்க தெரியணும், இந்த தீர்க்க தரிசனத்தை புரிஞ்சுக்க தெரியணும். அங்கே பவுலோட காரியத்தில் ஒரு தீர்க்கதரிசி வர்றார். வந்து பவுலோடைய கச்சையை எடுத்துக்கிட்டு அவர் இடுப்பில் கட்டிக்கிட்டு, இந்த கச்சையை கட்டிக்க இருக்கிறவன் பயங்கரமான பாடுகள் பட போகிறான், பிரச்சனைகள் வரப்போகுது எல்லாம் சொல்கிறார். இப்போ இதை கேட்டோன்னே அங்கே இருக்கிறவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க? நீங்கள் எருசலேமுக்கு போக வேண்டாம். ஆமென். ஆண்டவர் கர்த்தர் முன்னாடியே தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு, நீங்கள் போனால் அங்கே அடிபடுவீங்க, உதப்படுவீங்க, நிச்சயமாக வந்து இறந்தே போகலாம், அதனால் நீங்கள் போக வேண்டான்னு கூட இருக்கிறவங்கெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் பவுலோட காரியம் என்ன? ஏன் நீங்கள் அழுது என்னை கரைய பண்ணுறதுங்க? நான் இதுக்காக தான், இந்த காரியத்துக்காக நான் போகணுமேங்கிறார். அப்போ இந்த தீர்க்க தரிசன வார்த்தை என்னை நோக்கி வந்தது எதுக்காக? நான் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்க போகுதுங்கிற காரியத்தில் நீ புரிஞ்சு அறிஞ்சு உன்னை திடப்படுத்திக்க போங்கிறதுக்காக. ஹல்லேலூயா. உனக்கு பாடுகள் வரப்போகுது, பிரச்சனைகள் வரப்போகுது, நெருக்கங்கள் வரப்போகுது. அதனால் இன்னைக்கு நீ ஒரு தைரியத்துக்குள்ளே வா, ஒரு திடத்துக்குள்ளே வா, ஒரு பலனுக்குள்ளே வா, போய் சந்திங்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் அதை இங்கே இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க? அவங்க அழுது புலம்பி இந்த காரியத்தை ஆவியானவர் வெளிப்படுத்தியிருக்கிறார், தீர்க்க தரிசனமாக வந்திருக்கு, நீங்கள் அங்கே போவாதீங்கிறாங்க. நமக்கு இதுதான் பல நேரங்களில் நம்ம செய்கிற தவறு. ஹல்லேலூயா. ஒரு தேவனுடைய வார்த்தை எனக்கு வருது அப்படின்னா, ஜெபிச்சு ஒரு வார்த்தையை நான் எடுக்கிறேங்கிற போது அந்த தீர்க்க தரிசன வார்த்தையானது என்ன சொல்லுதுங்கிறத திரும்பவும் ஆவியானவர்கிட்ட கேட்கணும். ஹல்லேலூயா. அப்படி இல்லைன்னா மேம்போக்காக மேலாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஆண்டவர் இப்படி சொன்னாரே, சொல்லி என்னை கைவிட்டுட்டாரே அப்படின்னு நம்ம ஆண்டவரை குறை சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. நான் இன்னும் அது சரியாக புரிஞ்சுக்கல, நான் அறிஞ்சுக்கல. ஹல்லேலூயா. அப்போ அதுதான் ஏன் தேவன் ஒரு வெளிப்பாடை கொடுக்குறார், சாத்தான் நடுவில் பூந்துடும். அழுது கரைஞ்சி நீங்கள் போவாதீங்க, ஆமென், மற்றவங்களுக்குள்ளே பூந்துருச்சு. ஹல்லேலூயா. எப்படியாவது இதை தடை செய்யணும். ஆமென். அப்போ இன்றைக்கி அதை நான் புரிஞ்சவனாக இருக்கணும். தேவன் எதுக்காக ஒரு காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார்? ஹல்லேலூயா. அதை செயல்படுத்தும்படியாகவா, என்னை பலப்படுத்தும்படிக்காகவா, ஆமென், அதிலிருந்து என்னை தப்புவிக்கும்படிக்காகவா? ஆவியானவர்கிட்ட நான் கேட்குறவனாக இருக்கணும். ஆமென். அந்த சிந்தை மிக மிக அவசியமானது. கடைசியாக நம்முடைய சிந்தனைக்கான போராட்டம் என்பது சாத்தானுக்கு எதிரானது. நம்ம நினைக்கிறோம் நம்ம சிந்தனைக்கான எதிரான போராட்டம் நமக்கு எதிரானது அல்ல. என் சிந்தனைக்கு எதிரான போராட்டம் சாத்தானுக்கு எதிரானது. அது எனக்கு பயத்தை கொண்டு வருது, எனக்கு கவலையை கொண்டு வருது என் சிந்தனையில். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு என்னுடைய சிந்தனைக்கு எதிரான போராட்டம் என்னுடைய சிந்தனைக்கு எனக்கு எதிரானது அல்ல, அது சாத்தானுக்கு எதிரானது. ஆமென். அந்த சாத்தானுக்கு எதிரான போராட்டத்தில் எனக்கு என்னோட படிப்பு உதவி செய்யாது, என் பதவி உதவி செய்யாது, என் சூழ்நிலை எனக்கு உதவி செய்யாது. ஹல்லேலூயா. ஆவியானவர் மட்டும்தான் உதவி செய்ய முடியும். ஆமென். எவ்வளோ படித்தவனாக இருக்கலாம்,
முட்டாள்தனமான ஒரு காரியத்தை செஞ்சுட்டு போகலாம். ஹல்லேலூயா. பதவி பட்டங்கள் இருக்கலாம், அது எல்லாம் உதவி பண்ணாது, உன்னை தப்பி வைக்காது. ஹல்லேலூயா. சூழ்நிலைகள்லாம் நமக்கு எதிராக இருக்கலாம். ஆமென். ஆனாலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த ஆவியானவர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ, ஆமென். ஏன்னா சாத்தான் சூழ்நிலையை அது முதல்ல உன்னை பயன்படுத்த பார்க்கும். உன்னை பயன்படுத்தலை, நீ கிறிஸ்துவுக்குள்ளே நல்லா ஸ்டெடியாக நிற்கிற அப்படின்னா அது உன்னை விட்டுடும், உன்னை சுற்றி இருக்கிறவங்கள பயன்படுத்தும். உனக்கு சுற்றி இருக்கிற சூழ்நிலையை அது பிடிச்சிக்கும், அதை உனக்கு எதிராக செயல்பட வைக்கும். ஹல்லேலூயா. அப்போ நான் எதை பார்க்குறவனாக இருக்கிறேன்? என்னுடைய போராட்டம் என்னுடைய சிந்தனைக்கு எதிரானதல்ல, சாத்தானுக்கு எதிரான போராட்டம். ஆமென். இந்த வரப்போகிற நாட்களில் இப்படிப்பட்டதான போராட்டங்கள் தான் அதிகமாக இருக்கும். ஆமென். நான் இதிலேருந்து கிறிஸ்துவுக்குள்ளாக நான் நிற்கிறவனாக இருந்தால் மட்டும்தான் நான் ஆண்டவரோட வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். ஆமென். ஏன்னா சாத்தானோட போராட்டம் தினமும், ஆமென், எல்லா நேரத்திலும் எல்லா விதத்திலும். அது சாத்தானுக்கு தோற்று போனாலும் அது சூடு சொரணெல்லாம் கிடையாது, அது கடைசி வரையிலும் போராடும். ஆமென். கடைசி வரையிலும் போராடும். அப்போ இன்றைக்கி நமக்கு தேவை அந்த சாத்தானுக்கு எதிரான போராட்டத்தில், ஆமென், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ, ஆமென், அதை தான் நான் செய்கிறவனாக இருக்கணும். அப்போ மட்டும்தான் நான் ஜெயிக்க முடியும் என் வாழ்க்கையில். ஹல்லேலூயா. உலகத்தை பார்த்தோம், உலகப்பிரகார மாமிசபரமான போராட்டங்கள் எல்லாம் நிச்சயமாக தோல்வியை தான் கொண்டு வரும். ஆமென். ஏன்னா கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற நமக்கு எதிராக மட்டும்தான் இந்த போராட்டம். ஆகவே இந்த நாளில் இப்படிப்பட்டதான போராட்டங்களில் மிக மிக கவனமாக இருப்போம். காரியம் என்ன சொன்னேன்? மாமிசத்து நடக்கவர்களாயிருந்தும் நமக்கு போராட்டங்கள் மாமிசத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. ஆமென். முதல்ல சொல்லுகிற மாமிசம் சரீரம், ரெண்டாவது சொல்லுகிற மாமிசத்துக்கு போராட்டங்கிறது நம்ம பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள். ஆமென். இப்படி போர் செய்கிறவர்கள் அல்லங்குது, அதை தான் புரிஞ்சுக்கணும். மாமிசத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. மாமிசத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்லன்னா என்ன? இந்தபடி நான் விரோதமாக, வைராக்கியமாக, கோபமாக சண்டை போட்டு இந்த காரியத்தை மாற்றணும் அப்படிங்கிறது மாமிசத்தின்படி போர் செய்வது. ஆமென். ஆனால் நான் அப்படி மாமிசத்தின்படி போர் செய்வன்னு அல்ல என்றபடியாக நம்ம அறிக்கை எடுக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆமென். அப்படி அதை நடந்து நம்ம காண்பிக்கிறவர்களாக இருக்கணும். ஆமென். யுத்தம், போர் எங்கே? வேற எங்கேயும் இல்லை, உன் சிந்தனையில் தான். உன்னுடைய இமேஜினேஷன், நாலேஜ், தாட், உன்னுடைய அறிவு. ஆமென். இதை புரிஞ்சுக்கணும். யுத்தம் எங்கேயோ ஒன்று நடக்குதுன்னு இல்லை, எனக்குள்ளே தான் நடக்குது. ஹல்லேலூயா. சாத்தானுடைய விருப்பம் நம்மளுடைய சிந்தனையை முடக்கணும். ஆமென். அது செயலிலிருந்து செய்யணும். ஹல்லேலூயா. ஒன்று அதுக்கு கீழ்ப்படியணும், வளைச்சிக்கும். நீ வளைக்கிறதுக்கு ஒத்துக்க வரலன்னா உன் சிந்தனையை சுத்தமாக முடக்கணும். ஹல்லேலூயா. என்ன செய்யறதுன்னே தெரியாமல் வைக்கணும். ஹல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட காரியத்தில் கவனமாக இருக்கணும். நான்காவது காரியம், சிந்தனைக்கும் செயல்பாட்டுக்கும் வித்தியாசம். ஒரு நடுவில் ஒரு கேப் இருக்குது. தேவனுக்குள்ளே வைராக்கியமாக இப்படி செய்வேன் அப்படி செய்வேன்னு நினைக்கலாம், ஆனால் அடுத்தது செய்ய விடாது. ஆமென். நடுவில் ஒரு கேப்பில் உடனே அது பூந்துடும். இதெல்லாம் தேவையா? இப்படியெல்லாம் செஞ்சு நீ என்ன உருப்பட போகிற? இதெல்லாம் ஒரு பெரிய காரியம் ஆகுமா? நீ பாட்டு பாடி சண்டைக்கு எதிராக நிற்கிறவன்ட்ட போய் ஜெயிக்க முடியுமா? ஹல்லேலூயா. இப்படி ஒரு எண்ணம் வந்ததுன்னா அங்கே உடனே அது முடிஞ்சு போச்சு. ஹல்லேலூயா. அப்போ இப்படி காரியத்தில் மிக கவனமாக இருக்கணும். நாம் ரட்சிக்கப்பட்ட பின் கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு வேணும். ஆண்டவரோட சிந்தை தான் நமக்கு வேணும். எந்த காரியத்திலும் தேவனே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நான் எப்படி நடக்கணும்னு நினைக்கிறீங்க, இந்த சூழ்நிலையில் நான் எப்படி நடக்கணும். ஆமென். அவர் சொல்கிறபடி நடக்கணும். ஆமென். அது பல நேரங்களில் சாத்தான் அந்த நேரத்தில் என்ன பண்ணோம்? நம்ம ஜெபிச்சாலும் நம்ம கேட்டாலும் நமக்கு சாதகமாக நமக்கு தட்டி கொடுக்குற மாதிரி அது சில ஆலோசனையை சொல்லும். புரிஞ்சுக்கணும். இந்த சிந்தனை, இந்த யோசனை ஆண்டவரால் வந்ததா சாத்தானால் வந்ததா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறவனாக இருக்கணும். ஆமென். நம்ம ரட்சிக்கப்பட்டோம், கர்த்தர் நம்மோடு இருக்கிறாருங்கிறதுனால போராட்டம் இல்லாமல் இல்லை, போராட்டம் நிச்சயமாக உண்டு. ஆமென். ஆகவே போராட்டத்தில் நம்ம ஜெயிக்கிறவங்களாக இருக்கணும்.
சாத்தானுக்கு தெரியும் நாம் சிந்தனையை குழப்பினால் கிறிஸ்துவிடமிருந்து பிரித்து விடலாம் என்றபடியாய் எப்படியாவது நம்மளை போட்டு குழப்பி கிறிஸ்துக்கிட்டேருந்து பிரிக்கணும். சபைக்கு போகாத, இன்றைக்கி முக்கியமான நாள், ஆமென், இன்றைக்கி அது இருக்குது, இது இருக்குது, இப்படி இருக்குது, அப்படி இருக்குது. உன் வாழ்நாளில் நீ தப்புவிக்கும்படிக்கா, ஆமென், உன் குடும்பம் தப்புவிக்கும்படிக்கா ஒரே ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை அன்னைக்கு கிடைக்கலாமே. ஒரே ஒரு வார்த்தை தான், ஆமென். பேசுகிற 1 மணி நேரம் வார்த்தை இல்லை, ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை அன்னைக்கு உனக்கு வந்து சேரப்போகிற வார்த்தையை நீ இழந்து போகிற, ஹல்லேலூயா. அந்த ஒரு வார்த்தை இருந்தால், ஆமென், நீ ஹாஸ்பிட்டலுக்கே போக மாட்ட, ஹார்ட் ஆப்ரேஷனே வந்திருக்காது, அமைதியாக இருந்திருப்ப, டென்ஷன் ஆகியிருக்க மாட்டேன், ஆமென், பைபாஸ் சர்ஜரி தேவையில்லை, ஹல்லேலூயா. அந்த ஒரு வார்த்தை கிடைக்கலையே, நீ அன்னைக்கு போகலையே, ஆமென். அதை எந்த அளவுக்கு நம்ம நம்புகிறவங்களாக இருக்கிறோம், ஹல்லேலூயா, எந்த அளவுக்கு நம்ம நம்புகிறவங்களாக இருக்கிறோம், ஆமென். மனுஷனுடைய இருதயம் பொல்லாதது, நம்ம யோசனையெல்லாம் பொல்லாததாக இருக்கிறது. சாத்தான் நம் எண்ணங்களை ஆட்கொள்ள விரும்புவது போல கிறிஸ்துவும் விரும்புகிறார், ஹல்லேலூயா. சாத்தான் எப்படி என்னோடைய எண்ணத்தை ஆட்கொள்ளணும்னு நினைக்குதோ அதே மாதிரி கிறிஸ்துவும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறார். நான் சொல்கிறத இவன் கேட்க மாட்டானா, ஆமென், நான் சொல்கிறபடி இவன் செய்ய மாட்டானா, நான் காப்பாற்ற மாட்டானா, இவனை உயர்த்த மாட்டானா, ஏன் இப்படி போகிறான், ஆமென், என் நுகத்தை அவன் ஏற்றுக்கொள்கிறதுக்கு மனசு இல்லாமல் இருக்கிறானே, ஹல்லேலூயா. அவரும் நம் சிந்தனையை தானே ஆட்கொள்ளும்படிக்காக விரும்புகிறவராக இருக்கிறார். கடைசியாக நம்முடைய சிந்தனைக்கான போராட்டம் என்பது நம்ம சிந்தனைக்கான எதிரானது மட்டுமல்ல, சாத்தானுக்கு எதிரானதுன்னு புரிஞ்சுக்கணும், ஆமென். அப்படியா இந்த நாளில் நம்ம இந்த வார்த்தைகளை அறிக்கையிடுவது மட்டுமல்ல, நம்மளுடைய வாழ்க்கையில் செயல்படுத்துகிறவர்களாக இருக்கிற போது தேவன் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பார், ஆமென். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமது எல்லையில்லா கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் எங்களது போராட்டத்திலே தேவனே யுத்தம் என்னுடையது என்றபடியாய் நீர் எங்களோடு இருந்து செய்கிற யுத்தத்தை நாங்கள் காணும்படிக்காய், நின்று கொண்டு காணும்படிக்காய் தேவ கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவரும் மீட்பர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக எடுக்கிறோம் நல்ல பிதாவே.